ஸ்ரீ வைகுண்டபதைய நமக. அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த உற்சவத்திற்கு, இந்த ஆடி 18ஆம் பெருக்கு உற்சவத்தை பற்றி பாஞ்சராத் ராகமத்தில் ஸ்ரீபிரஷ்ட சம்ஹிதை 42ஆம் அத்தியாயத்தில் வெகு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அதில் பிரத்யப்தம் கடகே மாசி அஷ்டாதச தினே ரமே கங்கோத்பத்தி உற்சவம் குறியாது ராஜராஷ்டிர அபிவிருத்தியே. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 18ஆம் நாள் நாம் இந்த கங்கோத்பத்தி உற்சவம், இந்த ஆடிப்பெருக்கு உற்சவத்திற்கு சாஸ்திர ரீதியான பெயர் கங்கோத்பத்தி உற்சவம். இதை செய்ய வேண்டும். இதனால் அனைத்து மக்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் என்று வெகு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த அத்தியாயத்தில் கூறும் பொழுது, முன்பொரு காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்யும் பொழுது எம்பெருமான் வாமனாவதாரமாக சென்று அங்கே 3 அடி மண் கேட்டார். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதில் முதல் திருவடியால் பூமியை அளந்தார், 2வது திருவடியால் ஆகாயத்தை அளந்தார் என்று நமக்கு தெரியும். அப்படி 2வது திருவடியால் ஆகாயத்தை, விண்ணுலகத்தை அளக்கும் பொழுது பிரம்மா தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால் பெருமானுடைய திருவடியில் தீர்த்தம் சேர்க்கிறார். அந்த தீர்த்தமானது எம்பெருமானுடைய திருவடியில் பட்டு கைலாசத்திற்கு செல்வதாகவும் சென்றது. அங்கே எம்பெருமான் அந்த திருவடி தீர்த்தத்தை அங்கே இருக்கக்கூடிய கைலாசவாசிகளான பரமசிவன், பார்வதி அனைவரும் வெகு உற்சவமாக அதை கொண்டாடினார்கள். அதில் ஸ்நானம் செய்தார்கள். அந்த தீர்த்தமானது மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருடைய சம்பந்தம் ஏற்பட்டு அது பூமிக்கு வருகின்றது. அப்படி வருகின்ற தீர்த்தமானது 7 பாகங்களாக, அந்த புண்ணிய தீர்த்தம் 7 பாகங்களாக பிரிகின்றது. அவை கங்கா, கோதாவரி, சைவா, யமுனா ச சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி இத்யேவம் நாமணி பிப்ரதி என்பதாக கங்கா, கோதாவரி, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து மற்றும் காவேரி என்பதாக 7 நாமங்கினால், 7 பெயர்களினால் அவை பூமியில் உணரப்படுகின்றன. அந்த தீர்த்தங்கள் இங்கே நம்முடைய பாரத தேசத்தில் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த தீர்த்தங்களில் நாம் மக்கள் அனைவரும் ஸ்நானம் செய்வதனாலும், அதில் நாம் அனுஷ்டானங்கள் செய்வதனாலும் நம்முடைய பாப்பங்களை அந்த நதியானது ஏற்றுக்கொள்கிறது. இந்த பாப்பத்தை எல்லாம் நதி எப்படி தொலைக்க வேண்டும் என்பதனால் இந்த கங்கோத்பத்தி உற்சவத்தை எம்பெருமான் இங்கே சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உற்சவத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று மேற்கொண்டு சொல்லுகிறார். அதில் வருமாறு, எம்பெருமானை அன்று ஆடி மாதம் 18ஆம் நாள் சாயந்திரத்தில் எம்பெருமானை தோளுக்கினியாலில் எழுந்தருள செய்து அந்த தீரம், அந்த அருகில் இருக்கக்கூடிய நதி தீரத்திற்கு எம்பெருமானை எழுந்தருளச் செய்ய வேண்டும். அப்படி எழுந்தருளச் செய்யும் பொழுது எம்பெருமானிடம் செய்யும் பிரார்த்தனை, புண்ணிய தீர்த்தாம்போஜ திரிவிக்ரம ஜெகத்ஹிதா நதீனாம் சுத்தகே தேவ பிம்பேஸ்மின் சந்நிதிம் குரு. புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்திற்கும் எம்பெருமானே நீதான் ஆரம்பம். அப்படி இருக்கும் நீ நதீனாம் சுத்தயே தேவ, எம்பெருமானே இந்த நதிகள் அனைத்தும் சுத்தமாவதற்காக தேவரீர் எழுந்தருள வேண்டும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு, அடுத்ததாக அந்த தீரத்திற்கு, அந்த அருகில் இருக்கக்கூடிய நதி தீரத்திற்கு சென்று அங்கே 9 கலசங்கள் வைத்து அதில் பிரதான கலசத்தில் கங்கையும், சுற்றி இருக்கக்கூடிய 8 கலசங்களில் இந்திராதிகளையும், 10வதாக ஒரு கலசத்தில் இவற்றிற்கு காப்பதற்காக சக்கரத்தாழ்வாரையும் ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த நடுவில் இருக்கக்கூடிய கங்கை அந்த தீர்த்தத்திற்கு, அந்த கலசத்திற்கு ஆவாகனம் செய்யும் பொழுது, விஷ்ணு பாதோத்பவே கங்கே சர்வ பாப விநாசினி நதீனாம் சுத்தயே தேவி கும்பேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கையானவரே, இந்த கங்கை என்பது எம்பெருமான் திருவடியிலிருந்து வந்த கங்கை. அந்த கங்கை தான் 7 நதிகளாக பிரிந்ததாக நாம் முன்பே பார்த்தோம். அந்த ஆரம்பத்தில் இருந்த கங்கை, அந்த கங்கை இங்கே ஆவாகனம் செய்கிறோம். அந்த கங்கையிடம் ஆவாகனம் செய்யும் பொழுது விஷ்ணு பாதோத்பவே கங்கை, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உதித்தவளே கங்கையே, சர்வ பாப விநாசினி மக்களுடைய அனைத்து பாபங்களையும் போக்கக்கூடியவளே, நதியினாம் சுத்தகே தேவி இந்த நதியானது, இங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நதியானது சுத்தமாவதற்காகவும், நாம் அனைவரும் சென்று ஸ்நானம் செய்வதனால் அந்த பாப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாவதற்காகவும் தேவி இந்த கங்கையானவளே இந்த கும்பத்தில் எழுந்துள்ள வேண்டியது என்று கும்பத்தில் இருக்கக்கூடிய கங்கையிடம் பிரார்த்தனை செய்து
அந்த கங்கைக்கு விசேஷமான பூஜைகள், இந்திராதிகள் அனைவருக்கும் விசேஷமான பூஜை செய்து இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு அந்த நதியில் சேர்ப்பதனால் அந்த நதியில் ஏற்பட்ட பாப்பங்கள் அனைத்தும் நிவிருத்தியாகின்றன. மேலும் கூறுகிறார், இந்த சமயத்தில் நாம் அந்த நதிக்கு, நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய நதிக்கும் இந்த கங்கைக்கும் வெகு சிறப்பான மரியாதைகள் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கங்காம் சம்யோஜ்ய சம்பூஜ்ய வஸ்திர புஷ்ப பலாதிபிகி, இந்த நதிக்கு வஸ்திரங்கள், புஷ்பங்கள், பழங்கள் முதலான அனைத்தையும் தந்து நாம் இந்த நதியை கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறார். இப்படி இந்த உற்சவம் இன்றும் ஸ்ரீரங்கம், கும்பகோணம், தேரெழுந்தூர் முதலான அனைத்து திவ்யதேசங்களிலும் வெகு சிறப்பாக கங்கோத்பத்தி உற்சவம், ஆடிப்பெருக்கு உற்சவம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு பாஞ்சராத்திராகமம் ஸ்ரீபிரஷ சம்ஹிதை 42ஆம் அத்தியாயம் வெகு சிறப்பான பிரமாணங்களை நமக்கு கொடுக்கிறது. இப்படியாக நாமும் ஆடி 18ஆம் பெருக்கு, இந்த 18ஆம் பெருக்கு உற்சவத்தை கொண்டாடி எம்பெருமானுடன் சேர்ந்து கொண்டாடி கூடியிருந்து குளிர்ந்து நாம் அனைவரும் சௌக்கியத்தை அடைவோம். எம்பெருமானுடைய திருவடி பிரசாதத்தை பெற்று நாம் அனைவரும் சௌக்கியமாக இருப்போம் என்று பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹா.